மொத்த களத்தையே மாற்றிய அண்ணாமலை, அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்த சபரீசன். பாஜகவின் அதிகார மையமாகும் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் பிரிந்துவிடும், அதனால் மீண்டும் தான் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று மு.க.ஸ்டாலின் கணக்கு போட்டு வருகிறார். ஆனால் தற்போது நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிப்பார் என்றுதான் திமுக கருதியது. இப்படித்தான் ஆரம்பத்தில் மு.க.ஸ்டாலின் மற்றும் சபரீசன் நடத்திய சர்வே ஆய்வுகளும் தெரிவித்தன. ஆனால் இப்போது தேர்தல் களமே அடியோடு மாறிவிட்டது. குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதும், பாஜக ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்காது, அதனால் அந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் சிதறவிடும் என்று சபரீசன் நடத்திய சர்வேயில் ரிப்போர்ட் கொடுத்தார். ஆனால் இப்போது பார்த்தால் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் போன்று பாஜக மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருவதால் இந்த முறை பாஜக ஓட்டுகள் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகும் சூழல் உருவாகிவிட்டது. இப்படித்தான் சமீபத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் சபரீசன். குறிப்பாக இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் கூட பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிரொலித்திருக்கிறது. அதோடு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் RSS அமைப்பினர் கூட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்காக தேர்தல் பணியாற்றுகிறார்கள். இதனால் எதிர்பாராத விதமாக அதிமுக பாஜக ஓட்டுகள் இந்த முறை பிரிவதற்கு வாய்ப்பில்லை. விஜயை பொறுத்தவரை திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளைத்தான் பெரிய அளவில் பிரிக்கிறார். அதனால் அந்த ஓட்டுகளை மீண்டும் திமுக பக்கம் இழுக்க நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார் சபரீசன். அதன் பிறகுதான் மத்திய பாஜகவுக்கு எதிராக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மு.க.ஸ்டாலின் திமுகவினரை வாக்களிக்க வைத்துள்ளார்கள். ஆனால் இது கூட திமுகவுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்த 59 MP தொகுதி திமுகவிற்கு கிடைக்கும் என்றாலும் கூட மோடி மூலமாக மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்திலேயே காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிராக வாக்களித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் 2500 ரூபாய் கொடுத்து ஒட்டுமொத்த பெண்களின் ஓட்டுகளையும் திமுக பக்கம் திருப்பி விடலாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். குறிப்பாக படித்த அறிவார்ந்த பெண்கள் யாருமே திமுகவிற்கு இந்த முறை ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை தீவிரமான களப்பணி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களும் இணைந்து விட்டதால் ஆளும் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக தேர்தல் களம் உருவெடுத்திருக்கிறதாம். அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு அண்ணாமலை மிக முக்கிய காரணமாக இருப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அப்படி தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்பதோடு தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிகார மையமாக அண்ணாமலை உருவெடுத்து விடுவார் என்கிறார்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் அண்ணாமலையின் ஆட்டம் மிகப்பெரிய சுழற்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே திமுக கூட்டணி பிரச்சாரம், தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரம், இந்த இரண்டுக்கும் இடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் எழுச்சி இல்லாமல் போய்விட்டது. குறிப்பாக விஜயினால் தமிழ்நாடு முழுக்க சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை. அதோடு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவரது மனைவி விவகாரத்துக்கூடி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது மற்றும் விஜயின் ஜனநாயகம் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அதனால் இந்த தேர்தலில் விஜயினால் 10% ஓட்டுகளை கூட பெற முடியாது, அதற்கு கீழே வந்தாலும் ஆச்சரியமில்லை என இந்த சர்வே முடிவுக்கு பிறகு புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மக்களே, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.